Taste the Daily. மது முறைகேடுகளும் ஊழல் வழக்குகளும் கள்ளச்சாராய மரணங்களும் ஸ்டாலின் அரசை சுற்றி சுழன்று கொண்டிருக்கும் நிலையில் மனம் போன போக்கில் பள்ளி கல்லூரிகள் அருகில் மதுக்கடைகளை திறந்து ஸ்டாலின் அரசு கல்லா கட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் சோலூர் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு செல்லும் சாலையில் உள்ள அரசு மதுபான கடையால் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாவதாக புகார் எழுந்துள்ளது. அத்துடன் மதுபான கடையை சுற்றி விவசாய நிலங்களில் மது பாட்டில்கள் வீசப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மதுக்கடையை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். அந்த பசங்க இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் அந்த பக்கம் நடந்து போய் படிக்க வராங்க. எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க, எலிமெண்ட்ரி ஸ்கூல் குழந்தைங்க ஒரு 20 பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே எல்லாத்துக்குமே அவங்க இந்த பக்கம் போகும்போது நல்லா இருக்கும் மனசாக நல்லா இருப்பா. ஒரு சுதி உள்ளே ஏறிச்சின்னா அதுக்கப்புறம் யாரும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதனால அந்த இடத்துல இருந்து கடையை அப்புறப்படுத்தினா தான் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிறோம் நாங்கள். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் பல்வேறு முறைகேடுகள் அரங்கேறி வரும் நிலையில் மாற்றுத்திறனாளிகளை ஏமாற்றி கல்லா கட்டுவது அரங்கேறியுள்ளது. கடலூர் மாவட்டம் கொண்டசமுத்திரம் கிராமத்தில் 100 நாள் வேலை வழங்காமல் அதிகாரிகள் வாட்டி வதைப்பதாக மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டினர். 50 நாள் வேலை செய்தால் கணக்கை மாற்றி எழுதி இனிமேல் வேலை கிடையாது என கூறி ஊதியத்தை குறைத்து வழங்குவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். விடியா ஸ்டாலின் ஆட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் மாற்றுத்திறனாளிகள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாக வேதனை தெரிவித்தனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு 100 நாள் வேலை சரியாக வழங்கலை. ரெண்டாவது, ஒரு வாரத்துக்கு மட்டும் வேலை கொடுக்குறாங்க. கிராமத்தில் உள்ள மக்களுக்கும் அந்த 5 நாள் 6 நாள் வேலை தான் கிடைக்குது. அது முழு ஊதியமும் கிடைக்கல. அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். கிராமத்தில் உள்ள எல்லா மக்களுக்குமே 100 நாள் வேலை சுத்தமாக சரிவர கிடைக்கல. அதுக்கான ஊதியமும் சரியான முறையில் கிடைக்கல. பணம் ஏறிடுச்சுன்னு சொல்கிறாங்க, பணம் போய் பார்த்தா பணம் இல்லை. எழுதாத பேனாவிற்கும் ஓடாத தேருக்கும் கோடி கோடியாக மக்கள் வரிப்பணத்தை செலவு செய்யும் ஸ்டாலின் அரசு பச்சிளம் குழந்தைகள் உயிரில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் குமாரபாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் உள்ள அங்கன்வாடி மையம் குழந்தைகளின் உயிருக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இந்த அங்கன்வாடி மையத்தின் மேற்கூரை சேதமடைந்து அபாய நிலையில் உள்ளதால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர்கள் அச்சப்படுகின்றனர். விடியா ஸ்டாலின் அரசு அப்பாவி குழந்தைகளின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். பூரா விழுகுது, ஓடு விழுகுது, மரம் விழுகுது, பூராமே பாலமா நிற்கிது. குழந்தைகளை கொண்டு வெளியில தான் உட்கார வைக்கிறாங்க. பார்த்து நீங்கள் உடனே நடவடிக்கை எடுங்க, இல்லைன்னா அங்கே குழந்தைகளை விட மாட்டோம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 18,220 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக கர்நாடக அணைகளான கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் மேட்டூர் அணைக்கு வரத் தொடங்கியுள்ளது. அதன்படி நீர்வரத்து வினாடிக்கு 16,361 கன அடியாக இருந்த நிலையில் தற்போது 18,220 கன அடியாக உயர்ந்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 16,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. நீர்மட்டம் 113.69 அடியாகவும் நீர் இருப்பு 83.76 டிஎம்சியாகவும் உள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே மருதூர் ஊராட்சியில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் கான்கிரீட் சாலைகள் அமைக்க பூமி பூஜை போடப்பட்டது. ராம் நகரில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில், மகாலட்சுமி நகரில் 4,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் என மொத்தம் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கான்கிரீட் சாலைகள் அமைக்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் கட்டுமான பணியை துவக்கி வைத்தார். கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இதில் பலர் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வருசநாடு வனப்பகுதிகளில் அரிய வகை மரங்களை வெட்டி கடத்தும் மர்ம கும்பலை பிடிக்க முடியாமல் வனத்துறை திணறி வருவது பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாழையூத்து மலைப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட சாலி மற்றும் தோதகத்தி மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டிருக்கும் நிலையில் வனப்பகுதிக்குள் பாதை அமைத்து மரங்களை வெட்டி டிராக்டர் மூலம் மர்ம கும்பல் கடத்தியிருக்கிறது. விவசாயிகளை அவர்களுடைய சொந்த நிலத்தில் கூட விவசாயம் செய்ய அனுமதிக்காத வனத்துறையினர் மரங்களை வெட்டி மர்ம கும்பல் கடத்தும் வரை என்ன செய்து கொண்டிருந்தது என இயற்கை ஆர்வலர்கள் ஆவேசத்தை வெளிப்படுத்தினர்.